தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனுக்கள் பரிசீலனை தொடங்கியது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. மேலும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் தவேக தலைவர் விஜய் மனு ஏற்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், விருதுநகரில் விஜயபிரபாகரன், சாத்தூரில் நயினார் நாகேந்திரன், கோவை வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசன், வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன், விருதாச்சலம் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி ஆகும். ஏப்ரல் 23இல் வாக்குப்பதிவு நடைபெறும். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது.